வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் பொன்னி அரிசியை எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து 2த்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சாப்பாடு தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி அண்ட் பிரியாணி எல்லாம் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளை போட்டு வதக்கணும். மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்து நம்ம இந்த சாதத்துக்கு சேர்க்க போகிறோம். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா சகப்பாக வறுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியும் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது ரொம்ப தக்காளி சூடாகிற அளவுக்கு வதக்க வேணாம். லைட்டாக 2-3 தடவை வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு நம்ம மிளகாத்தூளே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னாக்கா நம்ம இந்த போடுற புதினா, பச்சை மிளகாயிலேயே எல்லா காரமும் வந்துடும். அதனால இது காரமே போதும். காரம் வேணுன்றவங்களுக்கு கூடுதலாக ஒரு பச்சை மிளகா கூட போட்டு அரைச்சிக்கலாம். இதுவே நல்லா ஸ்பைசியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ போட்டுட்டு நம்ம இது பண்ணலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கூடுதலாக உப்பு தேவைன்னாக்கா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்கோம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி. அதுவே பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ எல்லாம் போட்டு தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணியும் சூடு பண்ணி தான் சேர்க்கணும். அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸை இந்த தண்ணியில் சேர்த்துக்கணும். அது எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா அப்போ தான் சாதம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ரொம்ப சீக்கிரமாகவே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கொதி வர நேரத்தில் நம்ம அரிசியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இந்த இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும். லாஸ்ட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. அப்போ கொஞ்சம் நல்லா வெந்து போயிடும் அந்த சூட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லன்ச் ரெசிபி. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.